ஃபாரூக் அதிரையிலேருந்து ஃபாரூக் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இணை வைப்பு காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய இமாம் ஜனாசா தொழுகை நடத்துகிற காரணத்தினால் தௌஹீத்வாதிகள் அது கலந்து கொள்ளாமல் நேரடியாக கபருஸ்தானுக்கு சென்று விடுகின்றனர், இது சரியா? அதாவது நம்ம ஏற்கனவே போன வாரம் ஒரு கேள்வி பதிலில் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் ஜனாசாவுக்கு வர்றாங்க, ஜனாசாவுக்கு தொழுகைக்கு வராமல் கபருஸ்தானுக்கு போயிடுறாங்க, அடக்கஞ்செய்கிற இடத்து நிற்கிறாங்களே தவிர பள்ளிவாசலில் தொழுவிக்கிற இடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு ரிலேட்டிவ் அவர் கேட்குறாரு, ஏன் இப்படி போகிறாங்கன்னா, சில பேர் எதனால் போகிறாங்கன்னு கேட்டால், அந்த இமாம் இணை கற்பிக்கிறவராக இருக்கிறார், அவரை பின்பற்றி எப்படி தொழுகிறது, அந்த பள்ளி இணை கற்பிக்கிற பள்ளியாக இருக்குது, அப்போ எப்படி தொழுகிறது என்ற காரணத்திற்காக வேண்டி அவங்க முன்னாடி கபருஸ்தானுக்கு போயிடுறாங்க, இது சரியா, இது இப்படி செய்வது சரியான்னு கேட்குறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், பள்ளிவாசலில் இணை கற்பித்தல் இருந்தால் ஜனாசா தொழக்கூடாதுன்னு கிடையாது. 4 விஷயம் ஒன்று அமைஞ்சிருக்கணும். 4 விஷயம் ஒன்றா இருந்தால் அது தொழக்கூடாது ஒன்று. ரெண்டாவது அந்த ஜனாசா தொழுகை எந்த ஊர்லேயும் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு நடத்த மாட்டாங்க, பள்ளிவாசல் வெளியில் தான் நடத்துவாங்க. வெளிப்பள்ளிங்கிறது பள்ளிவாசலில் கணக்கில் வராது. ரசூலுல்லாஹி காலத்தில் திண்ணைங்கிறாங்களா, அஸ்ஹாபு சுஃபான் திண்ணை தோழர்கள்னு, அதெல்லாம் பள்ளியாக கணக்கெடுக்கல, படுத்து தூங்குவாங்க, எல்லா இதுவும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு இடம் இருக்குது, ஜனாசாவுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல போய் ஜனாசா தொழுவாங்க. அது பள்ளிவாசல் சட்டத்தில் வருமா? வராது. அப்போ பள்ளிவாசலில் 4 மார்க்கம் தடுத்திருக்கிற 4 காரியங்கள் அதில் நடந்தால் கூட ஜனாசா தொழுகையை அந்த பள்ளியில் வச்சு அவங்க நடத்துறது இல்லை. ஜனாசா தொழுகையை ஜனாசா உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க அவங்க. அதனால் வெளிப்பள்ளியிலையோ அல்லது வெளி இடத்துலையோ கொண்டு வச்சு பள்ளிவாசலுக்கு முன்னாடி அது இருக்குமே தவிர அது பள்ளிவாசல் வச்சு நடத்த மாட்டாங்க. அப்போ இதில் கலந்து கொள்ள உங்களுக்கு என்ன தடை இருக்குது? இந்த இதில் கலந்து கொள்வது எந்த ஒரு தடையும் இல்லை. இமாம் ஷிர்க் வைக்கிறாருன்னு கேட்டால் கன்ஃபார்மாக ஷிர்க் வைக்கிறாருன்னா அவரை பின்பற்றக்கூடாதுங்கிறது சரி. அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் தனியாக தொழுவலாமல் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த வேண்டும், அதனுடைய நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ஜனாசா தொழுகையாக நடத்துகிற வரைக்கும் நின்று கூட இருந்துட்டு அது முடிஞ்சவங்க ஒரு எவ்வளோ நேரம் ஜனாசா தொழுகை ஆக போகுது, அந்த இடத்துல நின்று தொழுதுட்டு வரலாமே. தொழுகையுடைய நன்மை அவர் ஷிர்க் வச்சார்னா கன்ஃபார்மாக அவர் ஷிர்க்கை ஆதரிக்கக்கூடியவர் என்று தெரிய வந்தால் அவரை பின்பற்றக்கூடாது. எல்லா தொழுகைக்கும் தான் பொருந்தும். ஜனாசா தொழுகைங்கிறது தொழுகை கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சலாத்துல் ஜனாசான்னு ரசூலுல்லாஹ் பேரை வச்சுவிட்டாங்க. அதில் தக்பீர் கட்டுறது சலாம் கொடுக்கறது தான் தொழுகைக்கு அடையாளம். தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கணும், சலாத்தை கொண்டு முடிக்கணும், ரெண்டும் அதில் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அது தொழுகை தான். அந்த ஷிர்க் வைக்கிற ஆளை பின்பற்றக்கூடாதுங்கிறது கரெக்டு தான். ஆனால் ஷிர்க் வைக்கிறது என்ன செய்யணும், துல்லியமாக தெரியணும். ஷிர்க்கை நியாயப்படுத்தி ஆமான்னு சொல்லி உறுதிப்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருந்தால் தான் அது ஷிர்க் வைக்கிறவர் ஆவார். நீங்கள் அவர் விளங்காமல் சிலை செஞ்சார்னா ஷிர்க்கில் மூழுது வராருங்கிற, மூழுதுக்கு அர்த்தமே தெரியாது. அப்படி ஒருத்தர் ஓதுறாரு, ரசூலுல்லாஹ் புகழ்றோன்னு நினச்சிட்டு ஓதுறாரு. இதில் அவங்கள அல்லாஹ் ஆக்குற ஒரு விஷயம்லாம் இல்லை, சும்மா ரசூலுல்லாஹ் பாராட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தர் ஓதுறார். அப்போ அவர் ஷிர்க் வச்சு ஆரம்பிங்களா? ஏன் ரசூலுல்லாஹ் ரிஸ்க் கேட்டால் என்ன, ரசூலுல்லாஹ்ட்ட பிள்ளையை கேட்டால் என்னன்னு சொல்கிறான் ஒருத்தன், அப்படி ஒருத்தன் இமாமாக இருக்கிறான், அவனை பின்பற்றக்கூடாது. ஷிர்க்குங்கிறது தெளிவான ஆதாரங்களோடு அவர் ஷிர்க் வைக்கிறார்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அவரை பின்பற்ற முடியாதுல்ல. பின்பற்ற முடியாட்டான அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், 4 பேர் தொழலாமா இல்லையா? அல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஷிர்க் வைக்கிற ஆளுக்கு தான் தொழு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலே தொழுதுட்டு கிளப்ப ஜனாசா எடுக்கலாமே. ஜனாசாவில் தொழுகிற பாக்கியத்தை எதுக்கு நீங்கள் இழக்கிறீங்க? ஜனாசாவுக்கு நிறைய மக்கள் கலந்தால் நன்மை இருக்குங்கிறாங்க, நிறைய பேருடைய துவாக்கள் அது கிடைக்குங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு நன்மையான காரியம், 2 கிராத்து நன்மை கிடைக்குங்கிறாங்க. அப்படியான ஒன்றை இந்த ஷிர்க் வைக்கிற இமாமின் காரணமாக அது கிடைக்காமல் போகும் என்று இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஜனாசாவை கிளப்பும் போதே வீட்டில் இருந்து என்ன செஞ்சிடலாம், வீட்டிலையும் ஜனாசா தொழுகை ரசூலுல்லாஹ் தொழுதுருக்குறாங்கல்ல. அந்த உம்மு சுலைமுடைய பிள்ளை இறந்து போகும்போது அந்த வீட்டில் போய் தான் தொழுவாங்க, வீட்டுக்குள்ளேயும் ஜனாசா தொழுகலாம், வீட்டிலே தொழுதுட்டு போங்க, தொழுதுவிட்டு கூட கபருஸ்தானுக்கு போங்க. அவங்க போய் தப்பான முறையில் தொழுகிறாங்க, நான் கரெக்டான முறையில் தொழுதுவிட்டு நான் நான் அந்த பக்கம் கபருஸ்தானுக்கு போகிறோம், நீ பள்ளிக்கு தூக்கிட்டு போ அப்படின்னா உங்களுக்கு அது நன்மை கிடைச்சிடும். அந்த தொழுகையில் தான் கலந்து கொள்ளணும்னா அது கரெக்டாக இல்லையில, ஷிர்க் வைக்கிறான்னு கன்ஃபார்மாக தெரியுதில்ல, அப்போ பின்பற்றக்கூடாதுல்ல. அதுக்காக தொழுகை விட முடியுமா? அப்போ ஜனாசாவுடைய தொழுகைக்குன்னு ஒரு நன்மை இருக்கிறது, உங்களுடைய துவா அது கிடைக்கணும். சாதாரண துவாவை விட ஜனாசான்னு ஒன்று வச்சுக்கிறதுனால அந்த துவாவுக்கு பவர் கூட, அது மையத்துக்கு அதிகமாக பயன் தரும் என்ற காரணத்துக்கு தானே ஜனாசா தொழுகையை மார்க்கத்தில் உண்டாக்கி இருக்கிறது. அதை நீங்கள் செய்யணுமா இல்லையா? அதனால் அவங்க சரியான முறையில் செய்யலைன்னு உங்களுக்கு தெரிய வந்தால் குளிப்பாட்டிட்டு தூக்கிட்டு தானே போவாங்க. அங்கனுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வீட்டில் இருந்து அந்த ஜனாசா தொழுகை முடிச்சுட்டு நீங்கள் பாட்டு கபருஸ்தானுக்கு போங்க. ஜனாசா தொழுகை எதுக்கு விடுறீங்க? அந்த கட்டாயம் கிடையாது தான், அந்த நன்மை இழக்கிறமா இல்லையா? அப்படி விளங்கிக்கிறணும்.